ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 காடை, 2 பெல்லாரி வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் இதை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். ஸோ இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு. ஸோ இது 3ஐயும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட அரைச்சி வச்ச பெல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இது 3ஐயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம காடையை இதில் சேர்த்துடலாம். ஸோ காடையில் மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக்காக விட்டுருங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக காடையில் நல்லா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு இதெல்லாம் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக்காக விட்டுடலாம். ஸோ இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ காடை கிரேவி நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் வாங்கி செய்கிறத விட காடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இது மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை வாங்கி செய்யுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.